ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி என்னோட லஞ்ச் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். கிச்சன் பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுட்டு சாதம் வடிக்கிறதுக்காக தண்ணி வச்சிடலாம். இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்திங்கன்னா கொமிட்டிக்கீரை கடையலும் சேப்பங்கிழங்கு வறுவலும் தான். இதுதான் கொமிட்டிக்கீரை. இது நிறையா பேத்துக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கீரை எங்கள் ஊரில் நிறைய கிடைக்கும். சந்தையில் மார்க்கெட்லலாம் விற்பாங்க. எங்கள் ஊர் கிராமன்றனால இந்த கீரை நிறைய கிடைக்கும். சிட்டிலலாம் கிடைக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. கொமிட்டிக்கீரை கடையிறதுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு பருப்பை கழுவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொமிட்டிக்கீரை வந்து கீரை மட்டுமே நம்ம கடைஞ்சிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் பருப்பு சேர்த்து தான் கடைய போகிறேன். ஏன்னா அதுதான் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும். கீரையை மட்டுமே பால் ஊற்றி கடையலாம், சூப்பராக இருக்கும். இந்த கொமிட்டி கீரை வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரை பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த கீரை தண்டோடு தான் கிடைக்கும். நான் வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி சும்மா ரஃபாக கீரையை பறித்து போட்டு வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தண்டு கூட இல்லாமல் கம்ப்ளீட்டாக பறிச்சிக்கலாம் கீரையை. பார்த்திங்கன்னா சாதத்துக்கு தண்ணி கொதிச்சிருச்சு, இப்போ அரிசி போட்டுக்கலாம். சேப்பங்கிழங்கும் சைடில் வேக வச்சுட்டேன். அதுக்குள்ளே நம்ம கீரைக்கு தேவையான வெங்காயம் பூண்டெல்லாம் உரிச்சிக்கலாம். என் பாப்பா பார்த்திங்கன்னா சுட்டி டிவி பார்த்துட்ருக்கா. அவ கூடயே உட்காந்துட்டு வெங்காயம் பூண்டெல்லாம் உரிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ சேப்பங்கிழங்கும் வெந்துருச்சு. நம்ம அதை எடுத்து வச்சுட்டு பருப்பும் பார்த்திங்கன்னா பாதி வந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நான் கீரை எப்போவுமே தனியாக வதக்கி அதுக்கப்புறம் தான் பருப்பில் சேர்ப்பேன். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணும். அப்படியேவும் பருப்பில் போட்டு ஒன்றாவும் வேக வைக்கலாம். ஆனால் நான் இப்படி தான் பண்ணுவேன். கடாயில் ஆயில் விட்டுட்டு 2 வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் தக்காளி, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சமாக வதங்கின அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். இது கட் பண்ணலாம் தேவையில்ல, அப்படியே பறிச்சுட்டு வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வெந்துடும். இந்த மாதிரி லைட்டாக வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பருப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கீரை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கிடைச்சா நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதில் நிறைய சத்துலாம் இருக்குது இந்த கீரையில். இப்போ வந்து நம்ம பருப்போட கீரையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு கீரையும் பருப்பையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 விசில் வந்தாவே போதும். கீரையும் பருப்பும் நல்லா வெந்துடும். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக காரப்பொடி, உங்களுக்கு சாம்பார் பொடி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நான் சாம்பார் பொடி போடுவேன் கொஞ்சமாக. மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம 2 ஸ்பூன் நெய், இல்லைன்னா நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஆயில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா சைடில் வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சேப்பங்கிழங்கு வறுவலுக்கு ரெடி பண்ணிடலாம். நம்ம சேப்பங்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இது நல்லா வேக வைக்கக்கூடாது, ஆஃப் குக்கிங் மட்டும் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா வெந்துருச்சுன்னா உங்களுக்கு வறுவலுக்கு நல்லா வராது, குழஞ்சி போயிடும். ஒரு 3/4 பதம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப வேக வச்சிங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு வளவளப்பாக இருக்கும். இப்போயே பார்த்தீங்கன்னா நான் 3/4 பதம் தான் வேக வச்சுருக்கேன். லைட்டாக கொஞ்சம் வளவளன்னு இருக்குது. கிழங்குலாம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு 5, 6 பல் தேங்காய், அது கூடவே கொஞ்சம் மிளகாய் பொடி, கொஞ்சமாக ஜீரகம், இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தனியா சேர்த்துட்டு நம்ம ரஃப்பாக தான் அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ வறுவலுக்கு ஒரு இரும்பு பாத்திரத்தில் ஆயில் விட்டுட்டு கடுகு உளுந்து போட்டுட்டு ஒரே ஒரு வரமிளகா,
கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சேப்பங்கிழங்கையும் சேர்த்துட்டு, நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது கூடவே கொஞ்சமா மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நான் ஆயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் விட்டுருக்கேன். ஏன்னா ஆயில் நிறைய விட்டால் எங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆயில் நிறைய கூட ஊற்றிக்கலாம். நான் இப்படியே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருவேன். இது மாதிரி நல்லா வறுத்துட்டு, நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா இப்படி தான் கொர கொரப்பாக இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி இந்த மசாலாலாம் கிழங்கோட கோட் ஆகணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அடிப்பிடிக்காமல் இருக்க அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வறுவல் நல்லா வரும். நம்ம ஒரு 2 நிமிஷம் விட்டாலும் அடிப்பிடிச்சிரும் தேங்காய் போட்டிருக்கனால. எங்க வறுவல் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கீரையை கடைஞ்சி எடுத்துக்கலாம். கீரை பார்த்திங்கன்னா நல்லாவே குக் ஆயிடுச்சு. இது மத்து வச்சும் கடைஞ்சிக்கலாம். நான் மேஷர் வச்சு அப்படியே கையிலேயே கடைஞ்சிக்க போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் மிக்ஸிலையும் போட்டுக்கலாம். ஆனால் மிக்ஸியில் போடுறத விட இந்த மாதிரி பண்ணுறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மேஷர்லேயே நான் நல்லா கடைஞ்சி எடுத்துருவேன். எனக்கு கீரை நல்லா வெந்துட்டாவே இந்த மாதிரி பண்ணாலே எனக்கு கீரை நல்லா மசிஞ்சிரும். இந்த மாதிரி கையாலேயே நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும். அப்போ தான் கீரை குழம்பு எப்பயுமே டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு உளுந்து கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு கீரையை தாளிச்சிட்டு லைட்டாக ஒரு கொதி விட்டு எடுத்துக்கணும் குழம்ப. இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குழம்ப கொதி விட்டு எடுத்துக்கலாம். இந்த கீரை குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கிடைச்சா செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா சாதமும் வெந்துருச்சு. சாதம் அப்படியே வடித்து எடுத்துக்கலாம். எப்பயுமே எங்கள் வீட்டில் வடித்த சாதம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். சம்டைம்ஸ் லேட் ஆயிடுச்சுன்னா குக்கர்லேயும் சாதம் வச்சுருவோம். டைம் இருக்கப்போ நான் இந்த மாதிரி வடித்து தான் சாப்பிடுவோம். சாதம் சைடில் வடிஞ்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இருக்கிற பாத்திரம்லாம் தேய்ச்சிடலாம். இந்த மாதிரி சைட்லேயே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பாத்திரத்தை அப்படியே போட்டுட்டோன்னா திரும்ப ஈவினிங் தான் விளக்க முடியும். அதனால் நான் எப்போவுமே சைடில் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடுவேன். பாத்திரம்லாம் தேய்ச்சாச்சு. பாப்பாவையும் குளிக்க வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ பாப்பாவுக்கு சாதம் ஊட்டிடலாம். சுட சுட சாதம், கொமட்டிக்கீரை கடையல், சேப்பக்கிழங்கு வறுவல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் எல்லாம் சாப்பிட்லாம். ஃப்ரீயாக இருக்கப்போ என்னோட வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச நிறையா ரெசிபீஸ் நான் போடுறேன். நான் வீட்டில் என்னென்ன சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபீஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக சேப்பக்கிழங்கு வறுவல் வச்சு பாப்பாவுக்கு ஊட்டிட்டு ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா 2:00 தான் வருவார். அவரை சாப்பிட்டோன்னே நானும் சாப்பிட்டு பாப்பாவை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5:00 என்னோடய பையன் வந்துடுவான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த கீரை கிடைச்சா செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக இருக்கப்போ என்னோடய வீடியோ செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.